உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸ இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. வருத்தங்கள் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு? லவ் ஃபீல்டு, லவ் எக்ஸ்சேஞ்சாக தான் பார்த்தேன். ஓகே, அங்கே இருந்த எல்லார் மேலேயும் அவர் எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, அவ்வளோ அன்பையும் எல்லாம் சேர்ந்து அவர் மேலே வச்சிருக்கிறது. இங்கே ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு அரசாங்க பில்டிங்கில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ செலிபிரிட்டிஸ் வச்சு பண்ண முடியாத ஒரு விஷயத்த சிம்பிளாக ஒரு மனுஷன் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் கேட்கும்போது விஜயண்ணனை பற்றி மீட் பண்ண பற்றி கேட்கும்போது நான் வந்து அது எனக்கே தெரியாமல் ஒரு ஹாப்பினஸ் வருது சொல்கிறேன். ஆமாம், இவர் உலகத் தலைவரை பார்த்துட்டு வந்துட்டாரு. பாருங்கடா, உலகத் தலைவர் தான்டா அவர். ஏன்டா மலேசியா கொண்டாடுது? அவரோட ஒரு ஃபேர்வெல் படத்தை சிறுமைப்படுத்த முடியாதா, வீழ்த்திட முடியாதா? நீங்கள் அவ்வளோ வேலை நடக்குது முடியாதுன்றதான் பதில். ஏன்னா ஜனசக்தி கிட்ட தான் திரும்ப அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த வேர் தமிழ்நாட்டில் ஊனிச்சுன்னு நினைக்கிறீங்களா தலைவனா? அந்த ரசிகர் நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறி, மக்கள் இயக்கம் தான் இன்னைக்கு வெற்றி கழகமாக மாறி இருக்கு. ஸோ இது புது மரம் இல்லை, இது ஏற்கனவே எதை நீங்கள் விருட்சம்னு சொல்றீங்களா அந்த விருட்சத்தோட புது பெயர். அந்த விருட்சத்தில் வேரா விஜய் சார் இருந்து வளர்ந்து இத்தனை நாள் கழிச்சு அந்த கிளையா மரமா அந்த இயக்கங்கள் வளர்ந்து இன்னைக்கு அதுல இருந்து வரக்கூடிய பழமா தான் தாவேக்கா வந்து. ஸோ இது அது அடுத்த பரிணாமத்துக்கு போறோம். இந்த பழம் ஆட்சி அமைக்கும் போது மக்களுக்கு பயன்படும். விஜய் அவர்கள் பேசுனதுல அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அவரு பேச மாட்டாரு, சரியா சொல்ல மாட்டாருங்களா? இதை பார்த்து அவங்களுக்கு முகம் எங்க போகணும்னு எனக்கு தெரியல. ஓகே, ஒரு வார்த்தையை சொல்றாரு, அங்க அரசியல் பேச வேணாம்னு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, அங்க அதுதான் ரூலா சொல்லியிருக்காங்க. டிவிக்குன்றது கூட அவர் வாயிலிருந்து சொல்லல. ஆனா அவர் சொன்னக்கூடிய எந்த வார்த்தையும் நீங்க அரசியலை பொறுத்து பாருங்க. இங்க யாரோட போட்டி போடணும்னு ஒரு காரணம் விஷயம் இருக்கு. சத்தே இல்லாதவனால நான் ஏன் எதிரியா தேர்ந்தெடுக்கணும்னு கேட்கிறாரு. சினிமால அது பராசக்தி, அரசியல்ல அது தீய சக்தி. ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு மலேசியா நடந்த திருவிழா பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ச்சியா ஆனந்த் அஜித்தும் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. நேத்து அது பூர்த்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். வருத்தங்கள் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு? லவ் ஃபீல்டு, லவ் எக்ஸ்சேஞ்சாக தான் பார்த்தேன். ஓகே, அங்கே இருந்த எல்லார் மேலேயும் அவர் எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, அவ்வளோ அன்பையும் எல்லாம் சேர்ந்து அவர் மேலே வச்சிருக்கிறது. ஸோ அது ஒரு குடும்ப திருவிழா, ஒரு ஃபேர்வெல். விஜய் சாருக்கு ஒரு டிசர்விங் ஃபேர்வெல். அந்த இடத்துல அவர் எப்படி செரிஷ் பண்ணுறாங்க மக்கள், வேற நாடு, அந்த வேற கவர்மெண்ட்டு, அந்த இடத்துல இப்படி அவரை கொண்டாட முடியுமா? அது அந்த ஊருக்கு ஒரு ரெக்கார்டாக மாறுமா? அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ரிசப்ஷன் கொடுக்க முடியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு அரசாங்க பில்டிங்கில் உட்காந்துக்கிட்டு அவ்வளோ செலிபிரிட்டிஸ் வச்சு பண்ண முடியாத ஒரு விஷயத்த சிம்பிளாக ஒரு மனுஷன் பண்ணுறாரு அப்படின்னா என்னால் அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியுது. மக்கள் அவர் எவ்வளோ கனெக்டடாக பார்க்குறாங்கன்னு தெரியுது. எங்கே போனாலும் தன்னோட இடமா அதை மாற்றிக்கிற ஒரு பவர், ஒரு மேஜிக் விஜய் அவர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் சொல்கிறது தான். மலேசியா போகிறாரு, நிறைய வசனங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அவர் சொன்ன மாதிரி மலேசியானா நம்மளுக்கு வந்து சினிமா படங்கள் தான் 2-3 ஞாபகம் வரும், முருகன் அவர்கள் ஞாபகம் வருவாங்க. ஆனால் மலேசியாவை விஜய் ஸ்தம்பிக்க வச்சிருக்காருன்றாங்க. ஒரு ட்ரம்ப் பண்ண விஷயம், ட்ரம்ப்புக்காக பண்ண விஷயம் விஜய்க்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஒரு 80,000 பேர், அதை தொடர்ந்து 1,00,000 பேர் அங்கே வந்திருக்காங்க அப்படின்றாங்க. எதனாலங்க இது? அந்த மனுஷன் தமிழ்நாட்டுக்கு உண்டானவர், பொதுவானவர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். கொண்டாடக்கூடியதில் அதிகமாக நம்ம தான் இருக்குன்றது தெரியும். போட்டி போடுறாங்க எல்லாரும். எங்க இப்போ வெளிநாடுலாம் இணைஞ்சிருச்சு, என்ன ஏன் இந்த கொண்டாட்டம்? இல்லை, ஆக்சுவலி நம்ம வந்து நல்ல தலைவர்களை வந்து முன்னாடி இருந்தவங்களெல்லாம் வந்து இழந்துட்டோம். சில நல்ல தலைவர்களை கொண்டாட மிஸ் பண்ணிட்டோம். அப்போ வந்து நிஜமாவே ஒரு நல்ல தலைவர், நல்ல காசுக்கு, ஒரு நல்ல மனசோட வராரு அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து அது ஒரு தேவையாக இருக்குது. நீங்கள் கேப்டன் அண்ணனை மிஸ் பண்ணது வந்து எவ்வளோ பெரிய ரிக்ரெட்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் இறந்த அன்னைக்கு எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் மனசளவுலன்னு தெரியும். இவங்க ஃபார்ம் பண்ணுற அந்த அரசியல் நரேட்டிவ்க்கு எல்லாரும் விழுந்துட்டோமே அப்படின்றது எல்லாரோட குற்றுணர்ச்சியாகவே இருந்துச்சு. அப்போ அதெல்லாமே வந்து அக்யூமுலேட் ஆகுது. இப்போ ஒரு தமிழ் சமூகம்னு பார்த்தீங்கன்னா 140-150 நாட்டில் இருக்கிறோம். உலகத்திலே அவ்வளோ பெரிய பூர்வ குடிகள்னாலும் இன்றைக்கும் அவ்வளோ இடத்துலையும் பரவி தமிழ் கலாச்சாரத்தையே கொண்டாடுறோம் போது
அவ்வளோ பெரிய தமிழகத்திற்கும் தலைநகரம் தான் இந்த தமிழ்நாடு, இந்த மாநிலம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆளுமையும் எந்த ஒரு சிறந்தவங்களையும் வந்து இந்த மாநிலத்துக்குள்ள சுருக்கிட முடியாது. அவங்க வந்து எல்லார் மனதிலும் விஸ்தரித்து வாழக்கூடிய ஒருத்தர். அதை தான் அங்கே நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம இங்கே சொல்லும்போது புரிய மாட்டேங்குது எதிரில் இருக்கவங்களுக்கு. அதை வந்து ஒரு ட்ரோலாக பார்க்குறாங்க. என்னடா ஓவராக இப்போ நானே வந்து நீங்கள் கேட்கும்போது விஜயனை பற்றி மீட் பண்ண பற்றி கேட்கும்போது நான் வந்து அது எனக்கே தெரியாமல் ஒரு ஹாப்பினஸ் வருது சொல்கிறேன். ஆமாம், இவர் உலகத் தலைவரை பார்த்துட்டு வந்துட்டாரு, பாருங்கடா உலகத் தலைவர் தான்டா அவர், ஏன்டா மலேசியா கொண்டாடுது அப்படின்றது தான் அங்கே ப்ரூவ் ஆகுது. ஸோ இதை சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஆனால் அது அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம், அந்த ஜனநாயகத்துக்கு அந்த ஜனநாயகனை அந்த ஜனம் கொண்டாடுறது தானே, அவ்வளோதான். அது ப்ராக்டிக்கலாக ப்ரூவ் ஆகுது. ஸோ இது உங்களுக்கு புரியல, ஏன்னா நீங்கள் அப்படி எந்த அரசியல் அணுகலை. ஒரு நல்லவன் வந்தால் அந்த மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கிறது இதுதான் ப்ரூஃப். நீங்கள் நல்லவனமானா உங்களுக்கும் அந்த மரியாதை இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சொன்னீங்க எல்லாருக்குமான தலைவர் அப்படின்றது எதில் தெரியுதுன்னா, ஒரு மலேசியா கவர்மெண்ட் அவரை எப்படி பொக்கிஷமாக கூட்டிகிட்டு வராங்கன்றது முதற்கொண்டு நம்மளுக்கு முடியுது. அங்கே ஒரு மாலிக் அப்படின்றதான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அதை தாண்டி அந்த அரசாங்கத்துக்கு அவ்வளோ தேவையே இல்லை. முன்னாடி ஒரு 10 வாகனம், பின்னாடி ஒரு 10 வாகனம், கிட்டத்தட்ட நம்ம சொன்ன மாதிரி ட்ரம்ப்புக்கு இணையாக அந்த அளவுக்கு பாதுகாப்புகள். இப்படி தான் இவரை நம்ம பார்த்துக்கணுமா? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், அது வந்து ஒரு மரியாதையாக கொடுக்குறேன். மரியாதை. ஏன்னா இவ்வளவு பேரோட மனதை வென்ற ஒருத்தர், மக்களை வெல்ல போகிற ஒருத்தர், அப்போ எதிரிகளை வீழ்த்தின ஒருத்தர், இன்னும் வீழ்த்த போகிற ஒருத்தர்னும் போது அந்த ஒரு மனிதனுக்கான ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரம் இருக்கு இல்லையா? அது அவருக்கு தனிப்பட்ட மரியாதை மட்டும் கிடையாது. இந்த அங்கே வந்த 1 லட்சம் பேரும் இதை பார்க்க போகிற 10 கோடி பேருக்குமான ஒரு மரியாதை. ஓகே. அப்போ இது வந்து மக்களாட்சியில் தான் நம்ம எல்லாரும் வாழ்கிறோம். ஸோ மக்களின் வரவேற்பு யாருக்கு இருக்கோ அவர்களை மதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. நான் முன்னாடி கூட ஒரு இடத்துல பேசியிருந்தேன், இந்த கரூர் துயரத்துக்கு பின்னாடி விஜய்ன்றவர் யாரு, அவர் எந்த மாதிரியான சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தலைவர் அப்படின்றத பல உலக நாடுகளை சேர்ந்த தூதர்கள் இங்கே விசாரிச்சதா நம்ம செய்திகள் பார்த்தோம். என்கிட்ட அது ப்ரூஃப் இருக்கு, ஏன்னா நம்ப மாட்டாங்கிறதால சொல்றேன். ஓகே. அப்போ எதுக்கு அவங்க இதை பார்க்கணும்? இது தமிழ்நாடு தனி நாடு கிடையாது, நம்ம இந்திய தேசத்துக்கு உட்பட்ட ஒரு மாநிலம். ஆமா. இங்க ரைஸா கூட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட தலைவரோட சித்தாந்தத்தை ஏன் பார்க்கறாங்கன்னா, இவரோட வளர்ச்சி எப்படி இருக்கும், இவர் வந்து இந்த நாட்டோட பாலிசி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார், இந்த தலைவரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மற்ற நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன், டிப்ளமசியை பார்க்கணும், மற்ற நாட்டில் வாழக்கூடிய இந்த தமிழ் பேசும் மக்களுடைய டயஸ்போராவை பார்க்கணும். இவங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார்னா நாளைக்கு ஒரு நல்ல திட்டமே இவர் வாயால சொன்னா அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். அப்ப இந்த மாதிரி ஒரு தலைவர் எந்த சித்தாந்தத்தை உட்பட்டிருக்காரு, அவர் மக்களுக்கு என்ன நினைக்கிறாரு, இவர் நாளைக்கு ரைஸ் ஆகும்போது இது என்ன மாதிரியான ரெப்பகஷன்ஸ், என்ன மாதிரியான ஒரு அதிர்வலைகள் எல்லா இடத்துலையும் ஏற்படுத்துன்றது தெரிஞ்சிக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. அதை எல்லாரும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இதை உருவாக்கல, அது தானா ஜனசக்தி உருவாகிறத ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. அதையோட வெளிப்பாடு நீட்சி தான் இன்னைக்கு நீங்க மலேசியாவில் பார்க்கக்கூடிய வரவேற்போம். அது இங்க இருக்கவங்களுக்கு புரியல. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டால நம்மளே ஒரு காழ்ப்புல வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. இட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். அவரோட ஒரு ஃபேர்வெல் படத்தை சிறுமைப்படுத்த முடியாதா, வீழ்த்திட முடியாதா, நீங்க அவ்வளவு வேலை நடக்குது, முடியாதுன்றதான் பதில். ஏன்னா ஜனசக்தி கிட்ட தான் திரும்ப இருக்கு. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதோட நீட்சி தான் எலெக்ஷனும். ஸோ இது எப்பயுமே புரியாம ஓட்டுக்கு காசை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி பண்ற ஒருத்தங்களுக்கு இங்க ஒரு மாற்றம்னா எப்படி இருக்கும், நல்ல மனுஷனா வந்தா மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியல, காட்டுவோம். குறிப்பா அங்க இருக்கிற அந்த 1 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேருமே இந்தியர்கள் கிடையாது. இந்தியர்களும் இருந்தாங்க, மற்ற ஆட்களும் இருந்தாங்க. அதுதான் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் விஜய் அவர்களை தெரிஞ்சனாலதான் உள்ள வராங்க. அவரோட ஃபேர்வெல் அப்படின்றது தெரியும், கடைசி படம்னு. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, மற்ற நாட்டுக்காரங்களுக்கு விஜய் அவர்களை தெரியாது, எல்லாரும் போறாங்கன்றாங்க. அது இல்லை அப்படின்றத இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நான் நினைச்சேன். மீட்டிங் தொடங்குது. எனக்கு நாசர் அவர்கள் பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம அரசியல் விட்டு ஒரு ஃபேன் பாயா நான் கொஞ்சம் பேசுவோமே, போகாதீங்க விஜய், தயவு செஞ்சு முடிவை மாத்திக்குன்னு ஒரு அன்பு கட்டளையா ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாரு. விஜய் சார் எல்லாமே நேற்று அப்சர்வ் பண்ணிக்கிட்டாரு. அது இதெல்லாம் அவருக்கு ஒரு மாற்றத்தையோ இல்லை எதையாவது ஒரு இடத்துல யோசிப்பாரோ, அந்த மாதிரி டிசிஷன் எடுப்பாரா? எனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவர்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ரொம்ப நல்லா லிசன் பண்ற. எனக்கே என்னன்னா வந்து கேட்கணும்னு இல்லை, நீ சொல்லு, இன்புட் சொல்லுன்னு கேட்குறாருன்னா, இப்போ நாசர் சார் வந்து ஒரு சீனியர் ஆக்டர். விஜய் அண்ணனுக்கு பல படங்களில் கோ ஆர்டிஸ்டாக இருந்தாலும் ரொம்ப ஒரு சீனியரான ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப திறமையான ஒருத்தர். அப்போ அவர் நம்மளை வாழ்த்த இந்த ஈவெண்ட்டுக்கு வராரு அப்படின்னா அவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அந்த இடத்துல இப்போ நீங்கள் மற்ற மேடைகளில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எழுதி கொடுத்து பேச வைப்பாங்க எல்லா கெஸ்ட்டுக்கிட்டையும். விஜய் சார் மேடையில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய கெஸ்ட்டுகள் அவங்களுடைய கருத்தை தைரியமாக பேச முடியும். விஜய் சார் நான் அரசியலுக்கு போகிறேன், சினிமா விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாலும் நீங்கள் வாங்க விஜய், தொடர்ந்து வாங்க, யோசிங்கன்னு சொல்கிற உரிமை நாசர் சாருக்கோ, அண்ணன் வருவாருன்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறோன்னு சொல்கிற வாய்ப்பு உணர்வு வந்து உரிமை வந்து அட்லி அண்ணனுக்கோ இருக்கும்னா அந்த தான் ஜனநாயகமாக நான் பார்க்குறேன். ஆனால் அதற்காக என்னோட முடிவை நான் மாற்றுவேன்னா, நான் அது ஒரு டைலாக்லேயே இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்.
அவர் ஸ்ட்ராங்கா ஒரு 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 கன்விக்டடா, ஒரு கமிட்மெண்டா, ஒரு அடம் பிடிச்சவர். எனக்கு இது வேணா வேணும், நீ என் முகம் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நான் போகணுமா, என் முகத்தை அட்டப்படல் நீ போடுவே, அதுக்கான வேலையை நான் பார்ப்பேன். நான் இன்னைக்கு இந்த மக்களுக்கு வந்துட்டேன், எனக்கு ஒரு நன்றி கடன் இருக்கு, நன்றி கடனை வாயில சொல்லலை, நான் செய்யணும். எனக்கு நீங்க ஒரு 30-33 வருஷம் கொடுத்த ஆதரவை நான் திரும்ப கொடுக்கணும். அதுல சொல்லக்கூடிய அந்த 30-33 வருஷம்ன்றது வந்து வெறும் அந்த நம்பர் ஈக்குவேட் பண்றதுக்கு மட்டும் இல்ல. 26க்கு அப்புறம் என்னப்பா அரசியல் தாவேக்காக்கு, ஒன் நைட் ஷோ, ஒன் நைட் மூவி, தம்பி இது ஒரு பெரிய அரசியல் களம், அந்த தெளிவோட வந்திருக்காரு. அவர் ஒரு கமிட்மெண்டோட வந்திருக்காரு. இது ஒரு எலெக்ஷனுக்காக வரல. அப்ப அந்த புடிவாதமும் புடிமானமும் அவர்கிட்ட இருக்கும். இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டா அப்படியே இருப்பாரு, கட்சிக்கு கமிட்மெண்ட் இருக்காது. இந்த எலெக்ஷன் தோத்துட்டா விட்டுருவாரு, எதுவும் இல்லை, இங்கதான் இருக்க போறோம், இங்கதான் உங்களுக்கு பதில் சொல்ல போறோம், நீங்க செஞ்ச தப்பெல்லாம் சரி பண்ண போறோம். அப்ப அந்த புடிவாதத்தை அவர் சொல்றாரு. நான் சொல்லலாமான்னு ஒரு செகண்ட் யோசிச்சார்ல, அதுக்கு என்ன காரணம்னா அங்க எல்லாரும் கொண்டாட்டமா இருக்காங்க. அந்த கொண்டாட்டத்துல இந்த சொன்னா தோய்வாங்கன்னு தெரியும், ஆனா சொல்லலாமான்னு தெரியல. இருந்தாலும் உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஏன் கமிட்மெண்ட் இந்த படத்தோட முடியுது. நான் இதுக்கப்புறம் மக்களுக்காக வேலை செய்ய போறேன். எந்த மக்கள்? தமிழ்நாட்டு மக்கள். ஆனா அதை மலேசியாவில் இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அதுதான் ஒரு தலைவன் மக்களுக்காக தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய லாபத்தை விட்டுட்டு சுயநலம் இல்லாம வரும்போது அது எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு இப்படிதான். இப்படிப்பட்ட தலைவர்கள் எங்க வந்தாலும் எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஏன் நம்ம நெல்சன் மண்டேலாவை கொண்டாடல? அவர் என்ன நமக்காக பாடுபட்டாரா? அங்க தீர்ந்த கருப்பின் தமிழ் தான் பாடுபட்டாரு. அதுதான் வித்தியாசம். அதான் எல்லாரும் ரெக்வஸ்ட் வைக்கிற இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, நான் என் மக்களுக்காக நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், அவங்களே எனக்காக அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க, நான் அவங்களுக்காக சினிமாவே விட போறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் இப்படிலாம் வச்சு சொல்லும்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்கா அதில் தெளிவா இருக்கான்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் எங்கேயா ஒரு இடத்துல இவங்களுக்காக ஒன்னாவது பண்ணுவோமே, இத்தனை பேர் எதுக்காக எனக்கு கூடியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் கொடுக்கறதுல என்ன அப்படின்னு அது எடுப்பாருன்றதான். இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவரு ரொம்ப ஸ்ட்ராங். ஓகே, வே ஸ்ட்ராங்கர் தேன் ஹி சீம்ஸ். பிடிச்ச புடிதான். மேபி அது ரிப்பீட்டடா இருக்கும்போது தெரியல, அவர் கரையலாம். ஆனா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து நீங்க என்ன படத்துல தான் பாக்குறீங்கன்னா ஆட்சியில பாருங்க, நான் வந்து உங்ககிட்ட நல்லது செய்யறேன், நல்லது சொல்றேன் இவ்வளவு நாள் படத்துல, இப்ப அதை செய்யறேன். இப்ப வந்து விஜய் சார் வந்து அந்நியமாயிட போறாரா? பார்க்கதான் போற. ஒரு இடத்துல ஆனந்தன் கூட சொல்லியிருப்பாரு, எனக்கு விஜய் நான் பார்க்கணும்னு, திரும்ப பார்க்கணும்னு ஈவெண்ட் முடிஞ்சு அவர் கிளம்பின பிறகு ஒரு குழந்தை அழும், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, கோட்டைக்கு போயிடுவாரு, அதுக்கப்புறம் டெய்லி பார்க்கலாம். அப்ப அவர் ரீச்சபிளா இருக்கணும், இருக்க போறாருன்றதுதான். ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, அதாங்க சொல்றாரு. ஓகே, எனக்கு அட்லி பேசுறது ரொம்ப பிடிச்சது, இந்த இலை கிளை வேர் அப்படின்னு. இந்த வேர் தமிழ்நாட்டில் ஊனிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? தலைவனா ஒரு நடிகரா ஊறி அப்படி விளைஞ்சிருக்காரு. இவரை பிடிச்சு நிறைய பேர் அந்த 3 பாய்ஸ் ஏறினதுமே கூட ஏன் பாய்ஸ் அப்படின்னு அவர் எங்கேயுமே பெருமைப்படுத்தி சொல்லலாம். ஆனா அவர் என்னைக்குமே அப்படி சொல்லிக்கிட்டது இல்லை. அவங்களா ஏறி இவங்களுக்கு காரணம் ஜவான் ஒரு படம் வெற்றி காரணம் எங்க அண்ணன்றாரு, ஜெயிலர் படத்துக்கு வெற்றி காரணம் எங்க அண்ணன்றாங்க, நான் இவ்வளவு பேரை வச்சு நான் டைரக்ட் பண்றேன்னா அது காரணம் விஜய் அண்ணன் அப்படின்றாங்க. இப்படி இவங்க 3 பேரும் மார்த்தட்டி செலுக்கக்கூடிய விஜய் அவர்களை ஒரு வேரா பாக்குறாங்க. ஒரு தலைவனா இங்க வேர் ஊனிட்டாரா? இல்ல, நீங்க வந்து இது வந்து அவரோட நடிப்புன்றது ஒரு தனி வேறு ஒரு செடி, அதை நட்டு வளர்த்து இப்ப அரசியல் புது செடி இல்லை, இந்த செடி விருட்சமா வளர்ந்து அந்த விருட்சத்துக்கு புது பெயர் தான் இடப்பட்டிருக்கு. ஓகே, அந்த ரசிகர் நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமா மாறி, மக்கள் இயக்கம் தான் இன்னைக்கு வெற்றி கழகமா மாறி இருக்கு. ஸோ இது புது மரம் இல்லை, இது ஏற்கனவே எதை நீங்க விருட்சம்னு சொல்றீங்களோ அந்த விருட்சத்தோட புது பெயர். அந்த விருட்சத்தில் வேரா விஜய் சார் இருந்து வளர்ந்து இத்தனை நாள் கழிச்சு அந்த கிளையா மரமா அந்த இயக்கங்கள் வளர்ந்து இன்னைக்கு அதுல இருந்து வரக்கூடிய பழமா தான் தாவேக்கா வந்திருக்கு. ஸோ இது அது அடுத்த பரிணாமத்துக்கு போறோம். இந்த பழம் ஆட்சி அமைக்கும் போது மக்களுக்கு பயன்பட போகுது, அவ்வளவுதான். இது வந்து தனித்தனிப்பட்ட சினாரியோவே இல்லை, ஒரே சினாரியோ, அந்த மொத்தத்துக்கு ஒரே பேர் விஜய். அவர் தான் இங்க நின்று நிலைச்சு வளர்ந்து இன்னைக்கு வேர் விட்டு விழுது விட்டு பழம் கொடுக்குறாரு. அந்த பழம் தான் நாளைக்கு நடப்பட நல்லாட்சின்னு நான் சொல்றேன். ஆனா வேற ஆள் இல்லை, ஒரே ஆள் தான். இப்போ சினிமா சார்ந்த நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, அட்லீஸ்ட் ஒன்று குட்டி ஸ்டோரியும் பேசியாச்சு. விஜய் அவர்கள் பேசுனதுல அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அப்படி கேட்டுறேன், ஏன்னா எல்லாருமே சினிமாவெல்லாம் அதை கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கொஞ்சம் அரசியலா பேசுவோமே. இல்ல, அரசியல் எப்படி இருந்து? இல்ல, அவரு பேச மாட்டாரு, சரியா சொல்ல மாட்டாருங்களா, இதை பார்த்து அவங்களுக்கு முகம் எங்க போகணும்னு எனக்கு தெரியல. ஓகே, ஒரு வார்த்தையை சொல்றாரு, அங்க அரசியல் பேச வேணாம்னு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, அங்க அதுதான் ரூலா சொல்லியிருக்காங்க. அவர் எந்த இடத்துல அதை மீறவே இல்லை. டிவிக்குன்றது கூட அவர் வாயிலிருந்து சொல்லல. ஆனா அவர் சொன்னக்கூடிய எந்த வார்த்தையும் நீங்க அரசியலை பொறுத்து பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையில இருந்து அரசியலை பிரிக்க முடியாதுன்றது ஒவ்வொரு வார்த்தையிலும் சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த ஒரு ஈவெண்ட் எங்கேயாவது லைவ் ஆச்சா, இந்த சேனல்ல போட்டாங்களா? இல்ல. ஆனா இன்னைக்கு அதை பார்க்காதவனும் பேசாதவனும் இருக்கானா? அவனும் இல்லை. அப்ப இதுக்கு பேர் ரிசப்ஷன். இதுதான் மக்கள். இங்க நீங்க ஒண்ணு பண்றீங்க, அரசாங்க கட்டடத்துல ஆனாம்பரியோட பண்றீங்க, யாராவது பேசுனாங்களா அட்லீஸ்ட் அதை பத்தி? இல்ல.
இங்க யாரோட போட்டி போடணும்னு ஒரு விஷயம் இருக்கு. சத்தே இல்லாதவனால நான் ஏன் எதிரியா தேர்ந்தெடுக்கணும்னு கேக்குறாரு. சினிமால அது பராசக்தி, அரசியல்ல அது தீய சக்தி. பொருத்தி பாருங்க. எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன்னா உங்களுக்காக நான் சொன்னேன், நடிச்சேன். இது இங்க நான் இதுக்கப்புறம் உங்களுக்காக நான் படம் நடிக்க போறதுல அரசியல் ஃபுல்லா வாழ போறேன். இது அரசியல். சோ அவர் சொல்ற எல்லாத்தையும் நீங்க 2 ஃபிளேவர்லயும் புரிஞ்சுக்கலாம். அணியை விட்டீங்க, அணியை நீங்க 3ஆ பிரிச்சுக்கலாம். ஓகே. முதல் விஷயம், நேத்தே அவர் ஒரு அணியோட வந்தார் பாத்தீங்களா, அனிருத். ஓகே, அவர் அணிதானே. நான் கூட நேத்து யாராவது இருந்தாங்களான்னு யோசிக்கிறேன். அவர் அந்த இடத்துல அவரை அணிபுரம் தான் கூப்பிடுவாங்க. நக்கல் அவருக்கு. ஆனா அந்த விஷயத்துல எல்லாம் இந்த படத்துல இவரை பார்த்து சொல்லியிருப்பாரு, கீழே ஹிந்தி ஆர்டிஸ்ட் உட்காரும் பொழுது படத்துல இருந்து 2 சீன், அதெல்லாம் அந்த நக்கலுக்கு சான்ஸே இல்ல. ஆனா இந்த அணியை நான் எதிர்பார்க்கல. முதல் விஷயம், நேத்து ஹீரோவே அணி. சோ ஃபர்ஸ்ட் அணி. ரெண்டாவது, 33 வருஷமா நான் ஒரு அணியில தான் இருக்கேன். நான் என்னைக்கும் தனியா இல்ல, அது நீங்க. அதனால என்கிட்ட அணி இல்லைன்னு நினைக்காதீங்க, அணி வருது. அரசியல் அதுதாங்க. அது என்னங்க, நாங்க என்னதாங்க எதிர்பார்க்கறது? எப்பதான் அது ரிவீல் ஆகும்? ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லியிருக்காரு, எதிர்பாருங்க. ஏன்னா இங்க மாற்றம் ரொம்ப தினமா நடக்க போகுதுங்க. எனக்கு இந்த படத்துல எனக்கு சஸ்பென்ஸ்லயே சாவுடா அப்படின்னு துப்பாக்கி ஒரு படத்துல வரும், துப்பாக்கி. அந்த மாதிரி அதுலயே தான் நாங்க இருக்கிறது. எத்தனை நாளைக்கு நீங்க இருக்காதீங்க, உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சிகள் அந்த கூட்டணின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு கூட்டணி பலத்துல ஒரு கதை பேசிருக்காங்கல்ல, அந்த கூட்டணியே கிடையாதுன்றதான் அர்த்தம். நீங்க பாருங்க, இங்க நான் சிம்பிளா 2 பேரை சொல்றேன். நீங்க யாரெல்லாம் தரக்குறைவா நடத்துறீங்களோ, அந்த சுயமரியாதைன்ற பேரை வச்சுட்டு அவங்களோட கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம, இடம் கொடுக்காம, ஆட்சியில பங்கு கொடுக்காம இருக்கீங்கல்ல, அவங்க எல்லாரும் உங்க மேல அதிருப்தியில இருக்காங்க. அது எல்லாம் மாறும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் அழகா ரிவீல் ஆகும். நான் ஆள்கிட்ட கட்சிகளே சொல்றேன். நீங்க சும்மா தாவேகா சும்மா ஒரு எட்டனதர் பார்ட்டின்னு நினைக்காதீங்க. இட் இஸ் த பிரைம் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த கூல் ஆட்டிடியூடுமே அது சொல்லும். எந்த இடத்துல ஒரு பதட்டமே ஆகல. இஸ் கோயிங் ஆன் ஹிஸ் ட்ராக், ஆன் ஹிஸ் டைம். அதனால கரெக்டா நடக்கும் எல்லாமே. இந்த மாதிரி அந்த இடத்துல பேசின எதை நீங்க கேட்டாலும் எனக்கு அதுல அரசியல் ஃபிளேவர் தான் புரியுது. ஆனா ஒரு அரசியல் பேசவே இல்லை. அதுதான் ஸ்மார்ட்னஸ் டு த கோர்னு சொல்றேன். ஏன் இப்படி பேசுறீங்க, நீங்க இப்படி பேசி பார்த்ததே இல்லையானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க தானப்பா சொன்னீங்க கப்பு முக்கியம்னு. ஸோ அதுக்கான அந்த பேச்சு தான் அப்படின்னு. கப்பு கன்ஃபார்மா கப்பு நமக்கு தான் கண்டிப்பா. ஏன்னா அதுக்கான முயற்சியும் இருக்கு, உழைப்பும் இருக்கு, மக்களுக்கு அந்த முகத்து மேல நம்பிக்கையும் இருக்கு. அந்த மக்களும் கூட இருக்காங்கன்னு போது எது வீழ்த்த முடியும்? இப்படி தோற்பின் எப்படி வெல்லும்? நேத்து இந்த நிகழ்ச்சியில பேசுறது அதெல்லாம் தாண்டி மக்களோட இன்ட்ராக்ட் ஆகிறாருங்க. அவர் உட்காந்துருக்கிறப்போ கூப்பிடுறாங்க, எந்திரிச்சு போய் பொக்கே வாங்கிட்டு வர்றாரு, இங்கிருந்து ஓடுறாரு. இதெல்லாமே எல்லாரும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா எல்லாரும் பண்ணுவாங்க. இவர் பண்றது இதுதான் யதார்த்தம், உண்மை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நேற்று அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஈவெண்ட்லேயே கண் கலங்கிட்டாருங்க. அந்த வருத்தம் மனுஷனுக்கு இருக்கும்ல, அந்த மனுஷனை அதுல இருந்து வெளியே வந்துருவாரா, எப்படி அது வெளியே வர போறாரு? ஏன்னா நம்மளை பார்த்து கொண்டாடின நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு காலையில் இருந்துச்சு, இன்னைக்கு என்ன ஸ்கெடியூல், எங்க போறோம், அப்படியா சரி கிளம்பலாம் அப்படின்னு இவ்வளோ நாளா 33 வருஷத்துக்கு மேற்பட்டு பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய அவருக்கு எப்படி இருக்கும்? இல்லைங்க, அங்கதாங்க நீங்க ஒரு மனிதன் நடிகனா மாறி அந்த நடிகன் தலைவனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது நீங்க புரிஞ்சுக்கோ. இந்த ஃப்ளோவில் போகிறது காஞ்ச சருகு, இறந்தது தான் ஃப்ளோவில் போகும். உயிர் இருக்கிறது எதிர்நீச்சல் போடும். இவர் எப்பயுமே அந்த கோர்ஸை, நீங்கள் ஒரு கோர்ஸ் சொல்றீங்கன்னா நான் அந்த கோர்ஸ் எல்லாம் ஏற்றுக்க வரல, நான் அந்த இந்த கோர்ஸையே மாற்ற வந்திருக்கேன்றது தான் இன்னைக்கு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறது. அதே போல் இந்த அரசியல்லையும் நான் இங்கே மாற்ற வேண்டியது இருக்கு. காலம் கடந்து இந்த இடத்துக்கு ஒரு தேவை இருக்கு. அவரோட நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃபா பார்க்கறது, தமிழகத்திற்குள்ள பாஜகவை இழுத்துட்டு விட்டுருக்கீங்க. 3% இருந்த பாஜக 2019 வரைக்கும் பாஜக வருதுன்னு சொல்லி இன்னைக்கு 18% கொண்டு விட்டுருக்கு திமுக. ஏன்னா திமுக பாஜக ஓட்டு போடுன்னு சொல்லாம சொல்லி வளர்த்து விட்டுருக்கீங்க. இன்னைக்கு திமுக 60% ஆன்டி இன்கம்பன்சிக்கு நின்னா அது பாஜகவோட வெற்றி, தாவேக்கான ஒரு கட்சி இல்லைன்னா. அப்ப இதை மாத்தி இந்த இடத்துல இந்த சக்தி வரக்கூடாது, வளரக்கூடாது. இது என்னைக்கும் பெரியார் மண்ணா இருக்கணும். இன்னைக்கு எங்கேயுமே சுயமரியாதையும் சமூக நல்லிணக்கம் மட்டும்தான் இந்த மண்ணோடைய அரசியலா இருக்கணும்ன்றதுதான். அதை தூக்கி போட்டு இது என் வேலைன்னு நினைக்கிறாருன்னா இதை விட ஒரு பெரிய தியாகம், இதை விட ஒரு பெரிய அரசியல் புரிதல் என்னவா இருக்கும்? அப்ப அந்த கமிட்மெண்ட்டுக்கு வராருன்னா இன்னைக்கு அஃப்கோர்ஸ் என் பசங்க கண் கலங்குவானுங்க. இது லாஸ்ட் ஃபிலிம், லாஸ்ட் டைம் சொன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் மனசுக்கு பாரமா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அதை புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்காக பண்றேன், உனக்கு புரிய வைப்பேன், அது என் விஷயம், நான் உனக்கு சொல்றது என் கடமை, செய்யறது என் வேலை, நான் செய்வேன், நீ நல்லா இருப்ப, அன்னைக்கு நீ சந்தோஷப்பட்டு தேங்க் மீ லேட்டர் அப்படின்றதான். கஷ்டமா தான் இருக்கும், மருந்து கசப்பா தான் இருக்கும், ஆனா மருந்தை கொடுக்கணும். நீ கேட்கற இனிப்பா இருக்குன்னு இனிப்பை கொடுத்து ஜுரம் வர வைக்கிறதுல அண்ணன் வேலை, கசப்பா இருந்தாலும் மருந்தை கொடுத்து காப்பது தானே. அதை செய்யறாரு. அந்த தெளிவு இருக்கிற தலைவனை புரிஞ்சிக்காம இருக்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நரேட்டிவ். இன்னும் நிறைய பண்ணுவாங்க, நான் என்ன சொன்ன பண்ணுங்க ஜாலியா இருக்குன்னு சொல்ல.
சிறப்பு. சீக்கிரமா இங்க வருவான்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட பயணம். ஏன்னா சேலம் இது வரைக்கும் அனுமதி வழங்கலையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு அங்க அந்த விழா நடந்துகிட்டே இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் ஒரு இடத்துல மேடையில பேசுறாரு. அவ்வளோ பெரிய மனுஷன், அவ்வளோ பெரிய ஜாம்பவான். விஜய் அவர்கள அவ்வளோ தூரம் பெருமையா பேசுறாரு. கண் கலங்குறாரு. நான் போக பாதை தெரியாம இருந்தேன். என்னைய அடைக்கலமா ஏத்துக்கிட்டவர் தான் விஜய் அவர்கள். என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் அவருக்காக நான் செயல்படுவேன். இதுவும் நார்மலா எழுதி வச்சோ இல்ல பேசணும்னோ கிடையாது. ஒரு வாழ்க்கையை ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு விஜய் அவர்கள். அந்த அந்த பாண்டிங் எப்படி அது? என்ன என்ன நடக்குது அங்க? இல்லைங்க, நீங்கள் மக்களை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் நேச்சுரலாக நடக்கும். ஓகே. இந்த மக்கள் நேசிப்பு புரியாமல் அரசியல் அது ஒரு பணம் பவருக்கான ஒரு இடம் நினைக்கிறவங்களுக்கு இது புரியவே புரியாது. ஆனால் ஒரு தலைவன், அந்த தலைவன் அடையாளம் காட்டிய ஒரு சிறந்த தொண்டன், அப்படியே வளர்ந்து வந்த ஒரு தலைவன், அவர் ஒரு 50 ஆண்டு கால விருட்சம், இவ்வளோ பெரிய சாதனைகள் செய்த ஒருவர், எவ்வளவோ சதிகளை முறியடித்து தன் பேரில் வைத்த புகார்களை சரி பண்ணி அப்பழுக்கெல்லாம் வந்து நிற்கிற ஒருத்தரை ஜனநாயக விரோதமாக அவருக்கு பின்னாடி வந்தவங்க அவரை வீழ்த்த முயற்சிப்பாங்கன்னா, அது ஏன் கட்சியாக இல்லைனாலும் பார்டர் கிராஸ் பண்ணி நான் அவருக்காக நிற்பேன்னு சொல்கிறது தான் ஜனநாயகம். அப்போ அவருக்கு அங்கே நிற்கிறாருன்னும் போது இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் வந்துருச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து கட்சியில் நீங்கள் டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு நல்லவனை ஒதுக்குனீங்கன்னா அந்த நல்லவனுக்கு ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் பேர் தாவேக்கான்ற ஒரு புரிதல், ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, அதை ஏற்படுத்தியிருக்காரு. இது ஒரு செங்கோட்டையன் அண்ணன் மட்டும் கிடையாது. தமிழகத்தில் அவரை போல இருக்கக்கூடிய அவ்வளவு நல்ல அரசியல்வாதிகளுக்குமான புகலிடமாகவும் இருப்பிடமாகவும் தாவேக்கா இருக்க போகுது. அந்த மெசேஜ் தாங்க. ஏதோ செங்கோட்டையனை சேர்த்துட்டாங்கப்பா, நாஞ்சல் சம்பத்தாரன்னு சேர்த்துட்டாங்கப்பா, என்னப்பா ஒரு வருஷம் தாங்குவீங்களான்னு, அது மெசேஜ், அவங்க மெசஞ்சர்ஸ். இதனால இங்க அரசியல் களத்தில் நடக்க போற மாற்றங்களை பாருங்க. இது வரைக்கும் மக்கள் மேல அக்கறை இல்லாமையோ தான் மேலேயே அக்கறை இல்லாதவனோ ஓட்டு போட்டு வந்த கட்சி ஆட்சிகள் இதெல்லாம் தான் மேலையும் தன் மக்கள் மேலையும் தன்னோட எதிர்காலத்து மேலையும் தன் குழந்தைங்க மேலையும் சமூகத்து மேலேயும் அக்கறை இருக்கும் போற ஓட்டு தான் தாவேக்காவோட ஓட்டு. அந்த ஓட்டு எப்படி செயல்படும், அந்த அக்கறை எப்படி செயல்படும்ன்றதோட ஒரு சாம்பிள் நீங்க பாத்தீங்க. அது உழைப்பா மாறும்போது இன்னும் 100 மடங்கு பலமா செயல்படும். நீங்க பாப்பீங்க. அதை என்ன சொல்றேன், அவரு நிறைய இடங்கள்ல சொல்றது என்னன்னா, ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் நீங்க பாருங்க ஒரு பெரிய 2 பேர் வந்து இணைய போறாங்கன்னு. விஜய் அவர்களும் தாவேக்காவும் அந்த மாதிரி இணையறவங்களை வச்சியோ இல்ல அவங்கள எதிர்பார்த்தோ பயணிச்சுக்கிட்டு இருக்குன்னு சிலர் நினைக்கிறாங்களா? இல்ல, இது என்னன்னா வந்து சில பேர் அந்த மாதிரி இருக்கிறவங்கள வச்சே காலத்தை ஓட்டிடலாம்னு நினைக்கிற கட்சிகளுக்கு இது பதில். ஓகே. தாவேக்கா தனியா நிக்க தயார். அதை நான் இந்த இடத்துல அபிஷியலா சொல்றேன். தாவேக்காவால் தனியா நிக்க முடியும். தனியா ஒரு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும்னா தமிழ்நாட்டில் அந்த வரலாறு இருக்கு. திமுக தர மற்ற எல்லாரும் அதெல்லாம் சாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு அது திமுகவுக்கு தெரியாதனால, அவங்க பண்ணாதனால அவங்களுக்கு அந்த பயம் இருக்கு. முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தாவேக்காவால் அது முடியும். இருப்பினும் திமுக என்ற தீய சக்தி கூட இருக்கிறவங்களுக்கும் அது தீய சக்தியும் தெரியும். வேற வழி இல்லாம அங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அதுக்கான வழியும் வாய்ப்பையும் தாவேக்கா ஏற்படுத்தும் போது, அந்த நாள் வரும்போது நீங்க வருவாங்க. சுயமரியாதையை இழந்து தன்னுடைய தகுதிக்கு குறைஞ்ச ஒரு கூட்டணியில் இருக்கணுன்ற தேவை, தன் மக்களின் உரிமையை விட்டு கொடுத்த ஒரு கூட்டணியில் இருக்கணுன்ற தேவை யாருக்கும் கிடையாது. அந்த நம்பிக்கை ஏற்படுது தாவேக்கா. அந்த நம்பிக்கை மாற்றமா மாறும். அந்த மாற்றம் நாளைக்கு தாவேக்காவின் ஆட்சியா மாறும் தான் சொல்றேன். சிறப்பு. அடுத்த கட்ட நடவடிக்கையில வரும்பொழுது நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப நன்றி பிரதர். வாய்ப்புக்கு நன்றி பிரதர். இன்னும் நிகழ்ச்சியில் உங்களை சேர்ந்து உங்களை வந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் முரளி. நன்றி, வணக்கம்.